Hi guys, welcome to Sonia's Cookhouse. இன்னைக்கு ரெசிபி வந்து வெனிலா சாக்லேட் புட்டிங். இது பார்க்க தான் ரொம்ப எக்ஸாட்டிக்காக தெரியும், ஆனால் செய்கிறது ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே ஈஸி. யூஸ்வலாக செய்கிற ரெசிபியை விட இது ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். இதோட ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேன் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை பால் கூட சேர்த்துக்கலாம், இல்லை கொதிச்சு ஆற வச்ச பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஸ்வீட்னஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஸ்வீட்னஸ் கம்மியாக தான் சேர்க்குறேன். சுகர் போட்டுட்டு இதை நல்லா மெல்ட் பண்ணுங்கள். சீனி நல்லா கரைஞ்சதும் இதில் ஒரு 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து சாக்லேட் கூட மெல்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா லம்ஸ் விழ ஆரம்பிச்சிடும். டக்குன்னு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை திக்காக்குறதுக்கு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுவோம். ஒரு கொஞ்சோண்டு பால் எடுத்துக்கோங்க கிண்ணத்தில். ஒரு 2 டீஸ்பூன் பாலில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு இதை நல்லா லம்ஸ் விழாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மிக்சரை வந்து நம்மளோட சாக்லேட் மிக்ஸில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது போடுறதுனால வந்து நமக்கு ஒரு மூஸ் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதை கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ஜெல்லி மாதிரி செட் ஆகிறதுக்காக நான் இதில் வந்து ஜெலட்டின் யூஸ் பண்ணுறேன். இது நார்மல் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். உங்கள்கிட்ட ஜெலட்டின் இருந்தால் ஜெலட்டின் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஜெலட்டின். சப்போஸ் உங்கள்கிட்ட ஜெலட்டின் இல்லைனா நீங்கள் அகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட ஜெலட்டின் கரைஞ்சா போதும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது திக்கானதும் இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள். போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கூல் பண்ண விட்டுருங்க. நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை என்னோடய மிக்சர் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துட்டு இந்த டைமில் நீங்கள் ஏதாவது மோல்டு எடுத்துக்கோங்க. கிளாஸ் மோல்டு இல்லை உங்கள்கிட்ட என்ன மோல்டு இருக்கோ அந்த மோல்டில் ஹாஃபாக ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லா மோல்ட்லேயும் போட்டதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. இது வந்து நல்லா ஜெல்லி மாதிரி செட் ஆயிரும். நம்ம வந்து ஒரு செகண்ட் லேயர் பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு கடாயில் 1 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். திரும்ப அதே மாதிரி இதில் வந்து ஸ்வீட்னஸ்க்காக நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். சேம் அதே 4 டீஸ்பூன் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சுகர் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கோங்க. சுகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர் மெல்ட் ஆகட்டும். இந்த ஃப்ளேவர் வந்து நான் வந்து கஸ்டர்ட் ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நார்மலாக சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் கஸ்டர்ட் பவுடர். இது ஒரு 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பால் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டைரெக்டாக போட்டு அதில் லம்ஸ் விழும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் அதில் போர் பண்ணிக்கோங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். யூஸ்வலாக கஸ்டர்ட் பவுடர்லேயும் வந்து கார்ன்ஃப்ளவரும் வெனிலா ஃப்ளேவர் தான் இருக்கும். உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைனா நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸோ கார்ன்ஃப்ளவரும் போட்டாலும் உங்களுக்கு கஸ்டர்ட் மாதிரி தான் இருக்கும். இதில் ஜஸ்ட் கொஞ்சோண்டு கலரிங் ஏஜென்ட் கொடுத்துருப்பாங்க, கலர் பவுடர் போட்டிருப்பாங்க. கஸ்டர்ட் பவுடரில் உங்களுக்கு எனக்கு வெனிலா எசன்ஸ் கம்மியாக இருக்குது. நான் அதனால் கொஞ்சம் கூட வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க. இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிட்டு இதை கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. லம்ஸ் எதுவும் விழக்கூடாது. இது நல்லா திக்கானதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜெலட்டின் ஆட் பண்ணிக்கோங்க. ஜெலட்டின் நல்லா கரைஞ்சா போதும். அது வரைக்கும் குக் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். இது கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிவிட்டு இது நல்லா திக்காக இருக்கும். ஜெலட்டினும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடுங்க. நல்லா நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதுக்கு நடுவில் நம்மளோட மிக்சர் நம்ம ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம்ல, அது நல்லா செட் ஆகிருக்கும். அதை வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இது நல்லா ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த செகண்ட் லேயர் போடணும். இல்லைனா ரெண்டும் மிக்ஸ் ஆயிரும். செகண்ட் லேயர் எல்லாத்துலேயுமே போர் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி நான் போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணணுன்னா நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. நான் ஹாஃப் தான் ஃபில் பண்ணுறேன். ரெண்டும் சேம் லெவலுக்கு ஃபில் பண்ணிவிட்டு இதையும் மூடி போட்டு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க. மினிமம் 30 மினிட்ஸ் வச்சா போதும். 30 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு கார்னிஷ்க்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். சாக்லேட், நட்ஸு எதுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து கலர் காம்பினேஷனுக்காக மின்ட் லீஃப் வைக்கிறேன். புதினா இலை தான் 2 லீஃப் வந்து எல்லா இதுலேயுமே வைக்கிறேன். இதே ரெசிபியை வச்சுட்டு நீங்கள் நிறைய வேரியேஷன்ஸில் பண்ணலாம். நான் வந்து சாக்லேட் வெனிலா மட்டும் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் மேங்கோ, ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ் அப்படி நிறைய உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல என்னென்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ, என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அப்படி நிறைய வேரியேஷன்ஸில் பண்ணலாம். ரொம்பவே குவிக்காக ஈஸியாக செய்கிற டெசர்ட். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம யூஸ்வலாக செய்கிற டெசர்ட்டை விட அது ரொம்பவே எக்ஸாட்டிக்காக, பார்க்க எந்த அளவுக்கு நல்லாயிருக்கோ அந்த அளவுக்கு க்ரீமியாகவும் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லான டெசர்ட். கண்டிப்பாக ஒரு கப்போடு யாருமே நிறுத்த மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டி
ருசியாக இருக்கும். நான் இதை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு அதோட லேயர்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. 2 லேயர்ஸும் அவ்வளோ க்ளீனாக தெரியுது. 2 ஃப்ளேவர்ஸும் வந்து அதோட ஃப்ளேவர்ஸ் ரொம்ப அழகாக கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இதே மாதிரி வேறு ஏதாவது ரெசிபி வேணுன்னா அதுவும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ.